ஏங்க ஏங்க என்னடி கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்களுக்கே சுதந்திரம் பறிபோயிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அப்படி சொன்னீங்க? சொன்னதுக்கு காரணம் என்ன? எப்போ பார்த்தாலும் போனை பண்ணி எங்கே இருக்கியே எப்போ வருவிய, எங்கே இருக்கியே எப்போ வருவிய, இப்படியே கேட்டால் மயிர இருக்கும் சுதந்திரம். டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஆமா, எப்போ வருவிய? வரமாட்டேன், அப்படியே உன் தங்கச்சியை கூட்டிட்டு ஓட போறேன். அவளும் பெண் தானே, அவளும் கேப்பாள் தானே. அரை மணி நேரத்தில் வந்துடுறேம்மா. அடியே, எங்க பாட்டிக்கு 80 வயசு. இது வரைக்கும் புருஷன் பேரை வாயை திறந்து கூட சொன்னது இல்லையா. அவ்வளவு மரியாதை. நீ தான் இருக்கிய? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. நேத்தி தான் உங்க பாட்டி கிட்ட கேட்டேன். வயசானதால உங்க தாத்தா பேரு மறந்து போச்சா, அதான் இப்படி சமாளிக்குது உங்க பாட்டி. அது பாட்டு பாடுற பாட்டி இல்ல, போட்டு கொடுக்குற பாட்டி. ஹலோ மேம், கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கேளுங்க. உங்க ஹஸ்பண்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவனை பத்தி எதுக்கு நான் என்ன நினைக்கணும்? சரி, உங்க ஹஸ்பண்ட் போட்டோ என்னைக்கா பர்ஸில் வச்சிருக்கீங்க? அவனை வீட்டில் வச்சிருக்கதே பெரிய விஷயம். நான் எதுக்கு அவன் போட்டோ பர்ஸில் வச்சுக்கணும்? உங்க ஹஸ்பண்ட் வேற கேள்வி இருந்தா கேளு, அவனை பத்தி பேசாத. வேற கேள்வி இருந்தா கேளு. நான்லாம் சுட சுட காஃபி குடிப்பேன் மேடம், சூடா இட்லி சாப்பிடுவேன். என்னைக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சோ அன்னையில இருந்து அத்தி 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 தான் காஃபி குடிப்பேன். ஏன் தெரியுமா? மனசுக்குள்ள இருக்க என் மாமனுக்கு சுற்றுமேன்னு ஒரு மச்சான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்றா. ஆன் பண்ணிட்டேன்டா. ஏய் பாஸ்வேர்ட் சொல்றா. சொல்ல மாட்டேன். ஏய் சொல்றா. சொல்ல மாட்டேன்டா. அப்படியே ஆன் பண்ண. டேய் பாஸ்வேர்டே சொல்ல மாட்டேன். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டம் கூட்டமா போனான். என் பேச்சுல சொல்லு இல்லையா பொருள் இல்லையா, சொல்லும் இருக்கு பொருளும் இருக்கு, எடுத்து. என்ன சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க? சொல்றம்மா, உனக்கு ஏதோ டிரான்ஸ்ராபுலம். இனிமே நீங்க மாத்திரை கொடுக்கும் போது கொஞ்சம் சின்ன மாத்திரையா கொடுங்க. நீங்க குடுக்கற மாத்திரை என்னால முழுங்க முடியலையே. நான் உனக்கு மாத்திரை கொடுக்கவே இல்லையே. இப்பதானே இவ்வளவு நேரத்துக்கு டியூப் மாத்திரை கொடுத்தீங்க. ஆனா நாசமா போனவன. ஏமா, நீங்க பாலிஷ் போட்ட முசைக்கு தர்ற மாதிரி பல்ல 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 பல்லன்னு இருக்கீங்க. அது ஏன் பக்கத்துல இருக்க உங்க புருஷன் கிழிஞ்ச கோணி மாதிரி கேவலமா இருக்காரு? என்னது? கோயிலுக்கு வந்தா பொங்கல் கிடைக்குமா? கோவிலுக்கு வந்தா பொங்கல் கிடைக்குமா? வாங்க டைம் பண்ணி பார்க்கலாம். முதல்ல கோயிலுக்கு போகலாம். கோவிலுக்கு போகலாம். முதல்ல சாமி கும்பிடலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னம்மா? நான் மரண படுக்கையில இருக்கேன். என்னை காப்பாத்துறதுக்கு கடவுள் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்க எக்ஸுக்கு நீங்க தாலி கட்டினா மட்டும்தான் உங்க ஒய்ஃபை நீங்க காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. அப்ப அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பதில் சொன்னாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிப்பாளே. இப்ப என்னத்த சொல்றது? நீ மரணப்படுக்கையில இருக்கும்போது உன்னைய நான் பிரேக்கப் பண்ணிடுவேன். அப்ப நீ எனக்கு எக்ஸ் ஆயிருவ. உடனே உனக்கு நான் திரும்ப தாலி கட்டிடுவேனே. நான் மரணப்படுக்கையில இருக்கும்போது கூட நீங்க என்ன பிரேக்கப் பண்ணுவீங்களா? உங்களுக்கு என் மேல இருக்க பாசம் அவ்வளவுதானா? உங்களை எங்க ஓடுற? விடுங்க, இந்த வீட்டுல எனக்கு நிம்மதியும் இல்ல, நிக்க நேரமும் இல்ல. என்னாச்சு? இந்த பாருங்க, முறுக்கு சுட்ட எண்ணெய ஒரு பாத்திரத்துல மாத்தும் போது கொஞ்சூண்டு ஊத்திருச்சு. அதுக்கு உங்க அம்மா என்னைய காட்டு கத்துறாங்க. இந்த வீட்டுல கொஞ்சூண்டு எண்ணெய ஊத்துறது கூட எனக்கு உரிமை இல்லையா? என் பொண்டாட்டி நீ சம்பாதிக்கிறது நானு. இந்த வீட்டுல என் பொண்டாட்டி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்துறது கூட உரிமை இல்லையா? உரிமை இருக்கு. எங்க அம்மா நான் பேசுறேன் விட. நீங்க தாங்க இந்த வீட்டுல என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்ப எங்க போற? ஒரு 2 மருந்து எடுத்துட்டு வந்துடுறேங்க. மருந்து எதுக்கு? நான் தான் சொன்னேன்ல, முறுக்கு சுட்ட எண்ணெய் ஒரு பாத்திரத்துல மாத்தும் போது உங்க அம்மா கால்ல கொஞ்சூண்டு ஊத்திருச்சு. அதுக்குதான்.